தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 4219 மையங்களில் 9 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். மேற்கு ஆசியாவில் நிலவும் போரால் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தை முறைப்படுத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் முற்றிலும் நிறுத்தப்படுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறும் அந்நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து பொதுத்துறை மற்றும் தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் முழுமையாக சமையல் எரிவாயு உற்பத்தியை மட்டுமே மேற்கொள்ள மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் மட்டுமே எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கினால் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சட்டத்தை மீறும் நிறுவன உரிமையாளர்களுக்கு சிறை தண்டனை, அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. உள்நாட்டில் சமையல் எரிவாயு மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் இருப்பு குறித்து அமைச்சரிடம் பிரதமர் கேட்டறிந்தார். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்கவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 20 நாட்களுக்கு தேவையான சிலிண்டர் கையிருப்பு உள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தடையின்றி தமிழகத்திற்கு கேஸ் சிலிண்டர்களை விநியோகிக்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். தென் மாவட்டங்களில் சிலிண்டர் பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தையில் விற்பதை தடுக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. மதுரை முதல் கன்னியாகுமரி வரை 10 மாவட்டங்களில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கேஸ் தட்டுப்பாடு குறித்து ஹோட்டல் உரிமையாளர்களுடன் தமிழக அரசு இன்று ஆலோசனை நடத்துகிறது. தலைமை செயலகத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற உள்ள ஆலோசனையில் கேஸ் சிலிண்டருக்கு மாற்றாக மாற்று வழியை கையாள்வது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. சிலிண்டர் பிரச்சனை மேலும் தீவிரமடையாமல் இருக்க நடவடிக்கை வேண்டும் என மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஹோட்டல்கள் தொடர்ந்து இயங்குவதற்கான எரிவாயு ஏற்பாடுகளை மாநில அரசு செய்து தர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டர் கிடைப்பதில் தாமதம் நீடிப்பதாக வாடிக்கையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிலிண்டர் புக் செய்ய முடியாததால் நேரடியாக ஏஜென்சியை தொடர்பு கொண்டு வாடிக்கையாளர்கள் வாக்குவாதம் செய்கின்றனர். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தமிழகத்தில் செயல்படும் ஹோட்டல்களில் உணவு வகைகள் குறைக்கப்பட்டுள்ளன. பல வகை சட்னி, 3 வகை குருமா, 2 வகை குழம்புகளை வழங்கிய ஹோட்டல்களில் ஒரே ஒரு குழம்பு மட்டுமே விநியோகிக்கப்படுகிறது. இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என கூறுவது மிகப்பெரிய பொய் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஹோட்டல்களில் உணவுகளை குறைத்ததற்கும் சிலிண்டருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் உத்தரவுப்படி புதுச்சேரியில் உள்ள ஹோட்டல்களுக்கு வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. உணவகங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக வெரைட்டி ரைஸ் இல்லை என ஹோட்டல்களில் போர்டு வைக்கப்பட்டுள்ளது. ஒரு சில ஹோட்டல்களில் எண்ணெயில் பொரிக்கும் அப்பளம், பூரி, தோசை உள்ளிட்டவை சமைப்பது நிறுத்தப்பட்டுள்ளது.
கோவையில் ஹோட்டல்களுக்கு 50% சிலிண்டர் மட்டுமே கிடைப்பதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். உணவு பட்டியலை குறைக்கவும், மாலையில் 4 முதல் 6 மணி வரை கடைகளை மூடவும் மாவட்ட உணவக உரிமையாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. மதுரையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் 3 நாட்களில் ஹோட்டல்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 25,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழப்பதோடு பொதுமக்களும் பாதிக்கப்படும் நிலை உருவாகி இருக்கிறது. கேஸ் தட்டுப்பாடு காரணமாக தேனியில் டீ விற்பனை நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. காலை 4 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுமே டீ விற்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ள நிலையில் வடைகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விற்பனையும் நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி உற்பத்தி நிறுத்தப்பட்டதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவதி. பல்வேறு இடங்களில் எல்பிஜி நிரப்பு மையங்கள் மூடப்பட்டுள்ளதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே எரிவாயு நிரப்பும் ஆலையிலிருந்து வணிக சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்படுவது நிறுத்தம். 3 நாட்களாக லாரி ஓட்டுநர்கள் ஆலையில் காத்திருக்கின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்தது. 1 கிராம் தங்கம் 15,050 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,20,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் கடந்த சில நாட்களாக விலை மாற்றமின்றி விற்பனையான வெள்ளி நேற்று கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்தது. 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் தென் தமிழகத்தின் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறை மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம். 7 ஆண்டுகளாக மக்களவை துணை சபாநாயகரை தேர்வு செய்யாமல் இருப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். ஜனநாயகன் படத்தின் மறு தணிக்கை தாமதமாகும் நிலையில் தயாரிப்பாளருக்கு தொடரும் சிக்கல். தயாரிப்பாளரிடம் விநியோகஸ்தர்கள் பணத்தை திரும்ப கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக வரும் 15ஆம் தேதி விஜய் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. நேற்று ஆஜராவதிலிருந்து விஜய் விலக்கு கோரிய நிலையில் 15ஆம் தேதி ஆஜராக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வரும் 17ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறார். டெல்லி அலுவலகத்தில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் நேரில் சென்று உரிய விளக்கங்களை அளிக்க இருப்பதாக செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக நடத்திய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. திமுக கொடுக்க முன்வந்துள்ள தொகுதிகள் ஏற்புடையதாக இல்லை என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். மதிமுகவின் அவசர உயர்நிலை குழு ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு தொகுதிகளை குறைத்து 4 தொகுதிகள் ஒதுக்க முன்வருவதாக தகவல் வெளியாகும் நிலையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. சட்டமன்ற தேர்தலில் தவேக சார்பில் போட்டியிட முதற்கட்டமாக 60 வேட்பாளர்களை தவேக தலைவர் விஜய் தேர்வு செய்துள்ளார். பனையூர் அலுவலகத்தில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்திய விஜய் எதற்கும் துணிந்து வேலை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் மறைமுக பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். தமிழகத்தில் இருந்த நாட்கள் பொற்கால நாட்கள் என்று ஆளுநர் RN ரவி உருக்கமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
மேற்கு வங்க ஆளுநராக ஆர்.என். ரவி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழர்கள் தன்னிடம் காட்டிய அன்பை தெரிவிக்க வார்த்தைகள் போதாது என்று அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மானாமதுரையில் போலீஸ் கைது செய்த இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சிபிசிஐடி ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் கீதா ஆகியோர் மானாமதுரை காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். மானாமதுரையில் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட இளைஞர் மரணமடைந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என இயக்குனர் ப. ரஞ்சித் விமர்சித்துள்ளார். நீதியை உறுதி செய்ய தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆர்டர்லி நடைமுறை பின்பற்றுவதாக புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 26,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறுவது ஆதாரமற்றது. டான்ஜெட்கோ தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் அரசு நடுநிலை பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் பல்லி விழுந்ததால் மாணவர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு. 4ஆம் வகுப்பு படிக்கும் 44 மாணவர்கள் வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. மதுராந்தகம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பாலாஜி என்பவரை ஆவடியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடர்ந்தால் மத்திய கிழக்கிலிருந்து 1 லிட்டர் எண்ணெய் கூட வெளியேற அனுமதிக்க மாட்டோம் என ஈரான் எச்சரித்துள்ளது. இதற்கு பதிலளித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல்களை தடுக்க முயன்றால் அமெரிக்கா கடுமையான தாக்குதல் நடத்தும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதல் நடவடிக்கைக்கு பிறகு ஈரானிடம் எந்தவிதமான ஆயுதங்களும் இருக்காது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முஜ்தபா கமேனி நிம்மதியாக இருக்க முடியும் என தான் நம்பவில்லை எனவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் ஏதேனும் கன்னி வெடிகளை பொறுத்து இருந்தால் அவற்றை அகற்றுமாறு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் இதனை செய்ய தவறினால் முன் எப்போதும் கண்டிராத அளவுக்கு கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் அதன் படைகள் மீது ஈரான் முன்கூட்டியே தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஈரான் மறுத்துள்ளது. தங்கள் மீதான தாக்குதலை நியாயப்படுத்துவதற்காக அமெரிக்கா அப்பட்டமான பொய்யை முன்வைப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியுள்ளார். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மூலம் ஈரானின் அச்சுறுத்தல்கள் முறியடிக்கப்பட்டு வருவதாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் உலகளாவிய எரிசக்தி போக்குவரத்தை தடுத்து ஒட்டுமொத்த உலகையும் ஈரான் பிணை கைதியாக வைத்துள்ளதாகவும் அமெரிக்கா விமர்சித்துள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். போர் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என ஜெய்சங்கர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கையின் புதிய வீடியோ காட்சிகளை அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது. நடுக்கடலிலிருந்து போர் விமானங்கள் சீறிப்பாயும் காட்சியும் ஈரானின் மொபைல் ஏவுகணை தளங்களை அழித்த காட்சியும் வீடியோக்களில் இடம்பெற்றுள்ளன. ஈரானின் கடற்படை முழுவதுமாக அழிக்கப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் தெரிவித்துள்ளார்.
ஈரான் மீதான தாக்குதல் மிக துல்லியமாக நடந்து வருவதாகவும் ஈரானின் ஆயுத கிடங்கு தீர்ந்து விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து 12வது நாளாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலின் வீடியோ வெளியாகியுள்ளது. தமது உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களில் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை படிப்படியாக உயர்த்துவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. ஈரான் போர் காரணமாக விமான எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் அதனை ஈடுகட்ட கட்டணம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனின் ஸ்லோவியாங்ஸ் நகரின் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். 14 வயது சிறுமி உட்பட சுமார் 20 பேர் காயமடைந்திருப்பதாகவும் யுக்ரைன் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் கேசஸ் நகரில் சுற்றுலா பேருந்து தீப்பற்றி எரிந்த விபத்தில் பலர் உயிரிழந்தனர். பலரது சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள போலீசார் சதி செயலா என்கின்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இண்டிகோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பதவியிலிருந்து பீட்டர் எல்பர்ஸ் ராஜினாமா செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தனிப்பட்ட காரணங்களுக்காக பீட்டர் எல்பர்ஸ் ராஜினாமா செய்துள்ளதாக இண்டிகோ நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது.